வணக்கம். பிரேமலதா என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க? இதுவரைக்கும் நம்ம சத்திரியரா இருந்தோம். இனிமே நம்ம சாணக்கியரா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 9ஆம் தேதி கடலூர்ல நடந்த மாநாட்டில மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு. அந்த மாநாட்டத்துல அறிவிச்சாங்க. கூட்டணி தொடர்பா யாரோட கூட்டணி அப்படிங்கிறத அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா, இவங்க சத்திரியனா, சாணக்கியனா அப்படிங்கிற மாரி ஒரு இத விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இப்ப கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை அதிமுக தரப்புலயும் நடத்துறாங்க, திமுக தரப்புலயும் நடத்துறாங்க. இது பிரேமலதாவோட ஸ்டைல். எப்பயுமே அப்படிதான். கடைசி நேரம் வரைக்குமே இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜனவரி 9ல் நான் கண்டிப்பா கூட்டணி யாரோட அப்படின்னு சொல்லி அறிவிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமிகிட்ட அவங்க வைக்கிற டிமாண்டை எடப்பாடி பழனிசாமினால ஏத்துக்கவே முடியல. இப்ப பாமகவுக்கு கொடுக்குற தொகுதிகளை விட அதிகமா எங்களுக்கு ஒரு தொகுதியாவது கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி பிரேமலதா அதிமுகவோட பேசுறாங்க. எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா வட மாவட்டங்களில் பாமக செல்வாக்கா இருக்குது. இன்றைக்கி பாமக இருக்கிற நிலைமை எப்படி இருக்குது? ரொம்ப மோசமாக இருக்குது. பாமகவில் அன்புமணி சைடு ஒரு சைடு, ராமதாஸ் சைடு ஒரு சைடு, அது இல்லாமல் காடுவெட்டி குருமகள் ஒரு சைடு இப்படின்னு சொல்லி வன்னியர் ஓட்டுகள் பிரிஞ்சு கிடக்குது. ஆனால் நாங்கள் அப்படி பிரிஞ்சு கிடக்கிறோமா? தமிழ்நாடு ஃபுல்லாக எங்களுடைய வலுவான ஒரு அமைப்பு இருக்குது, கட்சியோட கட்டமைப்பு இருக்குது. இந்த கடலூரில் கூட்டின கூட்டத்தை பார்த்தீங்கல்ல, எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் அப்படிங்கிறது தான். பிரேமலதாக்கு அந்த கும்பலை பார்த்தோன்னே தான் பயங்கரமான இதாகிடுச்சு. கூட்டத்தை பார்த்தோன்னே கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேலே அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்படிங்கும்போது பிரேமலதாவோட எண்ணங்கள் எல்லாமே மாறிடுச்சு. இன்னும் நம்மளுடைய டிமாண்டை அதிகப்படுத்துவோம், நமக்குன்னு ஒரு செல்வாக்கு அதிகமாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ அந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு பாஜக மேலிடம் தேமுதிகவோட பேச்சுவார்த்தையை முடிங்கன்னு சொல்லி அழுத்தம் கொடுக்குறாங்க. இவங்க தேமுதிகவோட நம்ம பேசணும்னா அவங்க பாமகவோட ஒரு தொகுதியாவது எங்களுக்கு அதிகமாக எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 17 தொகுதி வாங்குறாங்க. பாமகவுக்கு அன்புமணி ராமதாஸுக்கு 17 தொகுதி கொடுக்குறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு 18+1 ஒரு ராஜ்யசபா சீட்டு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ராஜ்யசபா சீட்டுனால தான் பிரச்சனை, பஞ்சாயத்து எல்லாமே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ராஜ்யசபா சீட்டை கொடுத்தே ஆகணும். அதுவும் இப்போ மார்ச்சில் வர இந்த ராஜ்யசபா சீட்டை கண்டிப்பாக கொடுத்தா தான் கூட்டணிக்குள்ளே வருவாங்க. ரெண்டாவது பாமகவோட அதிக சீட்டு. இன்னும் பாமகவுக்கு டிசைட் பண்ணலையே. அது முடிவு பண்ணுறது யார் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா பாஜக தான், என்டிஏ தான். என்டிஏக்கு கொடுக்குற 94 தொகுதியில் அவங்க ஒதுக்குவாங்க. அவங்க அன்புமணிக்கு 17 சீட்டு தரேன்னு சொல்லிட்டாங்க. தேமுதிகவுக்கு 10 சீட்டு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி தேமுதிகவுக்கு 10 சீட்டை தான் இந்த பிரேமலதா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு எப்படி ஒத்துக்க முடியும்? நாங்கள் எப்படி பாமகவோட அன்புமணியை விட நாங்கள் டல்லாவாக இருக்கிறோம்? நாங்கள் கெத்தாக தானே இருக்கிறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கள் கட்சி இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கள் கட்சிக்கு பூத்து கமிட்டி இருக்குது. பாமகக்கு அந்த மாதிரி இருக்குதா? ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் அவங்க செல்வாக்காக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் 17 தொகுதி கொடுக்குறீங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக ஓட்டு வங்கி வச்சுருக்கிற எங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தொகுதி தரணும்? ஒரு தொகுதியாவது அதிகமாக கொடுங்க. 18 கொடுங்க. நீங்கள் அன்புமணிக்கு 17னா எங்களுக்கு 18 கொடுங்க. அது இல்லாமல் நாங்கள் கேட்குற தொகுதிகளை கொடுங்க. நாங்கள் எங்கெல்லாம் செல்வாக்காக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தொகுதியெல்லாம் நாங்கள் குறிப்பிட்டு கொடுப்போம். அந்த தொகுதிகளை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஒத்துக்கிறதுன்னு தெரியல. ராஜ்யசபா சீட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி ஓகேன்ட்டாரு. தேர்தலுக்கு முன்னாடி வர ராஜ்யசபா சீட்டே நான் தரப்பா, அதை முடிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு ஒன்றும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த 18 சீட்டுங்கிறது தான் அவருக்கு உதைக்குது, பயங்கரமாக உதைக்குது. பாஜகவும் 10 சீட்டுக்கு மேலே கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. சரி, இவங்க கூட்டணிக்குள்ளே இவங்க தர வேணாம், நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, திமுகவோட பேசி பார்ப்போன்னு திமுகவோடையும் பேசி பார்க்குறாங்க. திமுகவோட பேசி பார்த்தா அவங்க திமுக பெருசாக இது பண்ணவே இல்லை. 8 அதுக்கு மேலெல்லாம் தரமாட்டோம். ஒரு ராஜ்யசபா சீட்டு நீங்கள் கேட்குறனால ஒரு ராஜ்யசபா சீட்டு தரோம், 8 தொகுதி தரோம், 8 தொகுதி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது தேமுதிகவோட மாவட்ட செயலர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் நம்ம 8 தொகுதி திமுக கொடுத்தா கூட பரவாயில்ல, அது வெற்றி பெறக்கூடிய கூட்டணி அங்கே இருக்குது, வலுவான கூட்டணி அமைப்போடு இருக்குது. நம்ம 8 தொகுதியில் இருந்து கொடுத்தா கூட நம்ம 6 தொகுதியாவது நம்ம கண்டிப்பாக சேர்ப்போம். சட்டமன்றத்தில் ஒரு 6 எம்எல்ஏக்கள் நம்ம போக வைக்க முடியும். இப்போ பிரேமலதா கையில் தலைமையில் இப்போ இந்த கட்சி இருக்கிறனால, இந்த சந்திக்கிற முதல் சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறனால கண்டிப்பாக அவங்க ஒரு 6 எம்எல்ஏக்களாவது உள்ளே அனுப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க இருக்கிறாங்க. அதனால் திமுக சைடும் பேரத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிறாங்க. ஒரு 10ஆவது கொடுங்க. இங்கிட்டு சொல்கிறாங்க அதிமுக சைடு 10 தரேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 10 கொடுங்க அப்படின்னா, இன்றைக்கி அதிமுக இருக்கிற நிலைமை வேறங்க. அவங்க 10 கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தேமுதிக தாவேகா சைடு போனால் 40 சீட்டு கூட கொடுப்பாங்க தாவேகா. அப்படி போய் அங்கிட்டு போய் நிற்கலாம். அதிக தொகுதி தரவங்களோட தான் நாங்கள் இது பண்ணுவோம், கூட்டணி கட்சியோட தான் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறவங்களோட தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க பிரேமலதா. அப்படி நினச்சா கூட அவங்க அந்த சைடு கூட்டணி வைக்கலாம். கூட்டணி வைக்கிறதுக்கு தப்பு இல்லை. ஆனால் இந்த தேர்தல் அவங்களுக்கு மிக முக்கியமான தேர்தல். வாக்கு சதவீதத்திலையும் அதிகப்படுத்தி காட்டணும். எம்எல்ஏக்கள் ஜெயிக்க வச்சு எம்எல்ஏக்கெல்லாம் சட்டமன்றத்துக்குள்ளே அனுப்பி ஆகணும், தேமுதிக வேட்பாளர்களா அப்படிங்கிற ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அவங்கள நம்பி நிறைய
விஜயகாந்த் ரசிகர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பிரேமலதா எடுக்க வேண்டிய முக்கியமான முடிவு இது தான். தேமுதிக விடவும் மனசு இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு. தேமுதிகவுக்கு என்ன பண்ணுறது? ஏன்னா அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ அவங்க கண்டினியூவாக இருந்திருப்பாங்க. தொகுதி பங்கீட்டில் கூட கொஞ்சம் சமரசம் பண்ணியிருக்க முடியும் எடப்பாடி பழனிசாமினால். ஆனால் முடியல. இப்போ ராஜ்யசபா சீட்டை விட்டனால தான் இப்போ வந்து தேமுதிக இப்போ டிமாண்ட் அதிகமாகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. இதுக்கு இடையில ஜிகே வாசன் மும்பை போயிருந்தார். மும்பை போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. அதிமுக என்டிஏ கூட்டணியை வந்து பலப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை வந்து எடப்பாடி பழனிசாமி துரிதப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பியூஷ் கோயல் பேசியிருக்காரு. இது எடப்பாடி பழனிசாமிகிட்ட நேரடியாக ஜிகே வாசன் பேசியிருக்கலாமே. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிகே வாசனே 6லேருந்து 8 தொகுதி கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவரே இவ்வளோ தொகுதி கேட்குறாரு அப்படின்னா பிரேமலதா கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ தேமுதிகவில் வந்து கேள்வி வைக்கிறாங்க. அது இல்லாமல் அவர் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியோட பேசினோம்னா சரிப்பட்டு வராது. நான் கட்சியில் வந்து இந்த கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் தொடர்ந்து இருக்கிறேன். நான் வந்து எனக்கு வந்து ஒரு 6லேருந்து 8 தொகுதி எனக்கு கம்பல்சரி வேணும். அதுவும் எங்களுக்கு இந்த பாபநாசம் கும்பகோணம் இந்த சைடு சுற்று வட்டாரத்தில் எங்கள் தொகுதியில் நாங்கள் ஜெயிக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய தொகுதியில் நாங்கள் கண்டிப்பாக வந்து போட்டி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவங்களும் ஜிகே வாசனும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை பார்த்துருக்காரு. எதுவாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசிக்கங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கழட்டி விட்டார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தாவேக்காவை எப்படியாவது கூட்டணிகளை கொண்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஜிகே வாசன் வந்து பியூஷ் கோயல்கிட்ட பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. என்னத்துக்காக தாவேக்காவை வந்து அவ்வளவு போராடி கொண்டு வரணுமா? நீங்கள் தான் தனிப்பெருமை ஆளுமை, எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற ஆளுமை, அதிமுக அப்படிங்கிற கட்சிக்கு இருக்கிற ஆளுமை, இரட்டை இலை சின்னத்துக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் தாவேக்காவை கூட்டணிகளை கொண்டு வாங்க, தாவேக்காவை கூட்டணிகளை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு எதுக்காக நீங்கள் விஜய் பின்னாடி சுற்றுறீங்க? விஜய் எதுக்காக டார்ச்சர் பண்ணுறீங்க? சிபிஐ வச்சு கரூர் சம்பவத்தையும் ஜனநாயகத்தை தணிக்கை குழு வச்சு ஜனநாயக படத்தையும் போட்டு நெருக்கடியை கொடுத்து எப்படியாவது கூட்டணிகளை கொண்டு வரேன்னு சொல்கிறீங்களே. இதை மக்கள் வந்து பார்த்துருக்காங்கல்ல. மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. மக்களுக்கு தெரியாதா? பாஜக அதிமுக இவ்வளோ நெருக்கடியை விஜய் கொடுத்து விஜய் வந்து உங்கள் கூட்டணிக்குள்ளே வர்றாரு அப்படின்னா கூட அவருக்குன்னு ஒரு பிரியத்தோடு வருவாரா? அழுத்தத்தினால தான் வர முடியும். இதை மக்களுக்குனால புரிஞ்சுக்க முடியுதில்ல. அதுதான் வந்து கண்டிப்பாக வந்து அதிமுக பாஜக தோக்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாயிடும். விஜய் ரசிகர்களே வந்து கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. எல்லாருமே வரவேற்கலாம். அந்த வரவேற்பு எப்படி இருக்குது அப்படின்னா, விஜய் தானாக முன் வந்து இந்த கூட்டணிக்குள்ளே வரணும், இந்த கூட்டணி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வரணும். அப்படி வந்தால் தான் திமுக தோக்கடிக்கணும், அதுக்காக நாங்கள் ஒன்றிணைறேன் அப்படின்னு சொன்னால் இது வெறும் வாய் வார்த்தையாக இருக்காது, மனப்பூர்வமாக இருந்து வரணும். அது விஜய்கிட்ட இருந்து வர வைக்கணும். ஆனால் விஜய் வந்து விரும்பலையே. நீங்கள் இவ்வளோ நெருக்கடியை கொடுத்து இப்படி இனிமேலும் வந்து இந்த கூட்டணிக்குள்ளே விஜயை கொண்டு வந்தீங்க அப்படின்னாலும் ஜிகே வாசன் சொல்கிறாரு, இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறாரு, எல்லாருமே விரும்பட்டுமே. அழுத்தம் கொடுத்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் எப்படி அதிமுக என்டிஏ கூட்டணிக்குள்ளே நீங்கள் வந்து ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே திமுக சைடு ஓட்டு மாற்றிடுவாங்க. திமுக வந்து ரொம்ப சுலபமாக ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். பாஜக கொடுக்குற அழுத்தம், விஜய்க்கு கொடுக்குற அழுத்தம் மக்கள் நேரடியாக பார்க்குறாங்க. பார்க்குற மக்களுக்கு தெரியாதா? இவ்வளோ அழுத்தத்தை கொடுக்குறீங்க, கூட்டிகிட்டு வந்து என்டிஏ கூட்டணிகளை கொண்டு வந்து விஜய் ஓட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படியே திமுக சைடு திசை திரும்பிடும். திமுக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வச்சுருவாங்க. எடப்பாடி பழனிசாமியோட போக்கும் சரியில்லை, அவருடைய பாஜகவை வச்சு கொடுக்குற அழுத்தமும் சரியில்லை. இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் ரசிகர்கள் கண்டிப்பாக வந்து விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே வரமாட்டார் அப்படிங்கிற உறுதியாக சொல்கிறாங்க. அப்படியே நீங்கள் கூட்டிகிட்டு வந்தாலும் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க. அதெல்லாம் பசங்க சின்ன பசங்களாக இருந்தாலும் ஜெட் அந்த இளைஞர்களாக இருந்தாலும் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி பிடிவாதம் பிடிச்சி கொண்டாந்து கூட்டணி அமைச்சு நீங்கள் செயல்படணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்குகிற ஓட்டு கூட வாங்க மாட்டீங்க. அதை முடிவு பண்ணிக்கோங்க. என்டிஏ கூட்டணிக்குள்ளே விஜய் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஜிகே வாசன் பியூஷ் கோயல்கிட்ட பேசியிருக்காரு. அது பாஜக பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கிறார், தலைமை பார்த்துக்குவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப உற்சாகத்தில் இருக்கிறாரு. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பிரேமலதா பிடிவாதம் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே ஒரு பிளவு மாதிரி தான் தோணுது. அவங்க எதிர்பார்க்குற தொகுதிகள் 18, கொடுக்கறது 10. கண்டிப்பாக வந்து இதுக்கு பிரேமலதா சம்மதிப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.